ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சி. ஐயா நாராயணமூர்த்தி வைகுண்டரை தேற்றுகின்ற விதமாக கலிநேசன் என்ன என்ன கொடுமைகள் செய்வான், அதை நீ எப்படி ஜெயித்து வர வேண்டும் என்ற செய்திகளை சொல்லுகின்ற விதமாக இன்றைய விருத்த பகுதி அமைந்திருக்கின்றது. விருத்தம்: வைப்பான் 3.25 மாதம் வாய்த்த விலங்கில் நீ இருந்து ஜெய்பாய் கலியை அறுப்பதற்கு இச்சணமே நமக்கு கைவாச்சு போய்ப்பாரன்பான் பின்னும் அவன் பெரிய குற்றம் ஏற்பதற்கு மெய்ப்பானவனும் உரைத்தது போல் மெழ உரைத்து இருந்திடு நீ. ஐயா வைகுண்டரிடம் சொல்லுகின்றார்கள், மகனே, வந்த கலிநேசன் உன்னை பிடித்து இழுத்து அடித்து துன்பப்படுத்தி வேதனைகள் செய்து கயிற்றால் கட்டி அங்கே தெரு வழியாக உன்னை இழுத்து கொண்டு வந்து வேதனைகள் செய்து உன்னை சிறையில் அடைத்து வைப்பார். எவ்வளவு காலம் சிறையில் அடைத்து வைப்பான் என்றால் 3.25 மாதம் உன்னை அவன் சிறையிலே வைப்பான். அந்த சிறையில் வைக்கின்ற போது நீ அமைதியாக அவன் தருகின்ற அந்த சோதனைகளை, அந்த வேதனைகளை, அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அந்த விலங்கிலே கவிழ்ந்த நிலையில் இருக்க வேண்டும். இந்த கலியை அறுப்பதற்காக இந்த தருணம்தான் நமக்கு கை வாய்த்திருக்கின்றது. காரணம், இதுவரையிலும் மக்களுக்கு எவ்வளவோ வேதனைகளை கொடுத்தான். அவனுக்கு புத்தி சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இப்போது அவனுக்கு பாடம் புகட்டக்கூடிய தருணம் வந்திருக்கின்றது. உன்னை அவன் ஒரு சாதாரண மனிதன் என்று எண்ணி பல வேதனைகளை செய்வான். ஆனால் அதில் எதிலும் அவன் வெற்றி கொள்ள முடியாது. ஆகவே அவன் தருகின்ற அந்த வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவன் வேதனைகளை தந்து உன்னை துன்பப்படுத்தி எதிலும் வெற்றி கொள்ள முடியாமல் அடுத்ததாக உன்னை போ என்று துரத்துவான். ஆனால் அவன் சொன்ன தருணத்தில் நீ உடனடியாக வந்துவிடக்கூடாது. அந்த 3.25 மாதம் அந்த தருணம் நிறைவேறிய பிற்பாடுதான் நீ அங்கிருந்து வர வேண்டும். அவன் உன்னை வேதனை செய்து ஒரு பெரிய குற்றத்தை, ஒரு பெரிய பாவத்தை அவன் சம்பாதித்து அதன் மூலம் அவன் நரகத்தை அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். காரணம், இந்த கலியுகத்தில் அவரவர் செய்கின்ற செய்கையால் தான் அழிவை தேடிக்கொள்ளுகின்றார்களே தவிர அங்கே பிறரால் பிறருக்கு துன்பம் வருவது கிடையாது. ஆகவே அவன் தன்னைத்தானே அழிவை தேடிக்கொள்ளுகின்றான். உனக்கு துன்பம் செய்கின்ற விதமாக அவன் அழிவை தேடிக்கொள்ளுகின்றான். அங்கே பெரிய ஒரு தவறை ஏற்றுக்கொண்டு, ஒரு பெரிய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவன் நரகத்திற்கு செல்லக்கூடிய வழியை அவனே தேடிக்கொள்ளுகின்றான். ஆகவே நீ எதுவுமே பேசாதே, அமைதியாக பொறுமையாக அவன் தருகின்ற அத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டு இருப்பாயாக. அப்படி இருந்து கொண்டு அவன் விரட்டுகின்ற போது அங்கே எழுந்து வராமல் அந்த தருணம் கிடக்கின்ற போது நான் இங்கிருந்து செல்வேன் என்று அமைதியாக சொல்லிக்கொண்டு நீ அந்த சோதனையை சாதனையாக மாற்றி காட்ட வேண்டும் மகனே என்று அங்கே ஐயா வைகுண்டருக்கு உபதேசமாக சொல்லுகின்றார். ஐயா உண்டு.